புதுச்சேரியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த எந்த வீரர்களும் பங்கேற்கவில்லை என்பதை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் சீகம் என்ற கிரிக்கெட் மைதானம் செயல்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த அணி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று விளையாடி வருகிறது. இந்த புதுச்சேரி மாநில அணியில் புதுச்சேரியைச் சேர்ந்த எந்த வீரர்களும் தற்போது இல்லை என்பதை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை கண்டித்தும் புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர்கள் கிரிக்கெட் மைதானத்தில் முன்புள்ள சாலையில் அமர்ந்து தங்களது புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசே நடவடிக்கை இனியும் நாங்கள் விடமாட்டோம். எங்கள் உரிமையை பறிபோக இனியும் நாங்கள் விடமாட்டோம். தாமோதரனை கண்டிக்கின்றோம். இதை வஞ்சிக்காதே. பாண்டிச்சேரி இளைஞர்கள் வாழ்க்கையை வஞ்சிக்காதே. ஓய மாட்டோம். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை கெடுக்காதே. முன்னுரிமை கொடு. விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடு. கிரிக்கெட் விளையாட்டு வீரர். நான் கடந்த 20 வருடமான பாண்டிச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிட்டு வரேன். எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால் அமைக்கப்பட்ட லோத்தா கமிட்டி மூலம் 2018 ரஞ்சி டிராபி அணி கொடுக்கப்பட்டது. அன்னையில இருந்து இது நாள் வரைக்கும் எங்க ஊர் பசங்களுக்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க ஊருக்கு பாண்டிச்சேரிக்கு அணி கொடுத்துட்டு எங்க ஊர் பசங்களே விளையாடணும் அப்படிப்பட்ட அசோசியேஷன் எங்களுக்கு தேவையே இல்லை. பாண்டிச்சேரி பசங்க யாருக்கும் வாய்ப்பு இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிமாநில வீரர்கள் பாத்தீங்கன்னா அவர் இறக்கி அதன் மூலமா அவர் லாபம் அடைகிறார். மற்றபடி எங்க ஊருக்கு கிடைச்ச எந்த ஒரு பசங்களும் யாருமே வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரஞ்சி மேட்ச் நடக்குது. இதுல 15 நம்பர் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு 2 பேர் இருக்காங்க. ஆனா 11ஸ்ல அந்த 2 பேர் கூட கிடையாது. 11 பேரும் வேற ஸ்டேட் பிளேயர் ஆடுறாங்க. அது இல்லாம இப்ப ஜூன் மாசம் பிபிஎல் நடக்க போகுதுன்றாங்க. இப்ப ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, ஏன் அது மாதிரி பண்ணலன்னு ஒரு பணம் இருக்கிறவங்க கேட்கும் போது அவங்க சார்பா ஒரு 2 பேரை மட்டும் உள்ள வச்சு நெக்ஸ்ட் சீசன்ல அந்த 2 பேருமே கிடையாது, எடுத்துடுறாங்க வெளியே. இப்ப முழுசா பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட் பிளேயர் தான் ஃபுல்லாவே ஆடுறாங்க. பர்த் பிளேஸே வேறையா இருக்கு. கேட்டால் இங்கே செட்டில் ஆன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி இவங்க உள்ள ஆதார் கார்டு எல்லாம் ரெடி பண்ணி இவங்க உள்ள ஆட வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக போராடினவங்க எல்லாருமே பார்த்தா விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு? பசங்க, நாங்க இளைஞர்கள், விளையாடணும்னு நினைக்கிறவங்க. எப்படி உள்ள போகிறதுன்ற கிரைட்டீரியாவே இங்கே தெரியல. காசு இருக்கா? நான் எந்த ஸ்டேட்ல வேணா பிறந்திருக்கலாம், நான் இங்கே பாண்டிச்சேரியில் ஆடலாம். நான் என்ன சொல்றேன், உன்கிட்ட திறமை இருக்கா? நீ இந்தியாவில் எங்க இருந்து வேணா ஆடு. ஆனா உங்ககிட்ட பணம் இருக்கா? நான் பாண்டிச்சேரியில ஆடுவேன் அப்படின்றது என்ன கான்செப்ட்னு எங்களுக்கு புரியல. அப்ப திறமைக்கு எங்க மதிப்பு இருக்குங்க? நாளைக்கு நான் 1 கோடி ரூபா கொடுத்தா நான் ஆடலாம். நான் விளையாடவே தெரியாது, எனக்கு பேட்டு பிடிக்க தெரியாது, எனக்கு பால் அடிக்க தெரியாது. என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கா? நான் உள்ள விளையாடலாம். என்ன உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இப்ப நான் பேசுறேன், தாமோதரன் கிட்ட யாரையாவது லிங்க் பிடிச்சி சார் நான் விளையாடுறதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் சார்ன்னு சொன்னா கண்டிப்பா நான் உள்ள ஆடலாம். இல்ல பிளேயிங் 15ல நான் இருக்கலாம். கண்டிப்பா இதான் நடக்கு. இதை அரசாங்கம் தலையிட்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் தப்பான வழிக்கு போறான். வேலை இல்லையா? அவனால விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண தப்பான ஆக்டிவிட்டி அவன் பண்ண மாட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் ஏதோ பண்றான், கஞ்சா அடிக்கிறான், ஏதோ பண்றான், பண்ணி அவன் வாழ்க்கையை அழிச்சிடறான். ஒரு விளையாட்டு துறையில போகும்போது ஒரு வேலை, ஒரு பிளேயர் அவன் செட்டில் ஆவான் இல்லையா? வாழ்க்கை முன்னேறும் இல்லையா? பாண்டிச்சேரியில இதனால நிறைய குற்றங்கள் தடுக்கலாம் இல்லையா? ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க? பாண்டிச்சேரின்ற பேரை எடுத்துக்கிறீங்க, ஆனா பாண்டிச்சேரிக்கு நீங்க எந்த முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. இளைஞர்கள் தப்பான வழிக்கு போகாம திருத்தறதுக்கு ஒரு 10% இது யூஸ் ஆகும் இல்லையா? அதையே நீங்க செய்ய மாட்டீங்க. கண்டிப்பா அதுக்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. எங்கேயுமே ஸ்டெப் எடுக்க முடியல. எஃப்ஐஆர் போட்டா அது பாதியிலே நிக்குது. எஃப்ஐஆர் ஒரு பேட்டி கொடுத்தா அது பாதியிலே நிக்குது. யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அப்படி மீறி வரவங்கள நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்களுக்குள்ளே பேசி ஆய கட்டி சரி நீ வா, நான் உங்களுக்காக 2 பசங்களை உள்ள வச்சு விடுறேன் அப்படின்ற இடம் தான் போகுது. பிரச்சனையை அப்படியே மூடி 8 வருஷமா ஆயிடுச்சு. மறைச்சிட்டே வரீங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மறைப்பீங்க? இங்க இருக்கிற இளைஞர்கள் வாழ்க்கையை கெடுப்பீங்க. நான் செலெக்ஷன் கமிட்டி அட்டன் பண்ணா எப்படி அட்டன் பண்ணணும்? நீ சொல்லணும்ல. அதை வாங்க செலெக்ஷன் நடக்குது, பாண்டிச்சேரியில இருந்து அட்டன் பண்ணுங்க, யார் யாருக்கு டேலண்ட் இருக்கோ உள்ள போங்க சொல்லணும்ல, செய்யணும்ல. எந்த மூலியமா நீங்க அட்டன் பண்றீங்க? எந்த மூலியமா வெளி ஸ்டேட் பிளேயர் இப்ப உள்ள பாண்டிச்சேரின்னு பேரை வச்சு ஆடுறான்?
சிம்பிளா சிகாம்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்றீங்க, ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்றீங்க, உள்ள வச்சு இவன் பாண்டிச்சேரின்னு ஆட வைக்கிறீங்க. நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார். அது இல்லாம கவர்னர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார். இதுக்கு மேலேயே ஸ்டெப் எடுக்கலன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் பல பண்ண வேண்டியதா இருக்கும் சார். ஐபிஎல்ல ரூல் வச்சிருக்காங்க பிசிசிஐ, 7 பிளேயர் இந்தியன் பிளேயர் ஆடலாம், 4 பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடலாம். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது நீங்க இங்க ஒரு 4 பிளேயர் கூடமா பாண்டிச்சேரி பிளேயர் ஆட முடியாது. பிளேயிங் 11ல யார் ஆடுறாங்கன்னே தெரியலையே. எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் இங்க இருந்து தான் உள்ள ஆடுறாங்க. குஜராத் இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இங்க பாருங்க, இதுதான் பிளேயிங் 11. ரஞ்சில இப்ப ஆடுறாங்க ஆந்திரா, பாண்டிச்சேரி. பிளேயிங் 11ல சென்னை பிறந்தாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கங்கா ஸ்ரீதர் ராஜு, இவரு ஆந்திர பிரதேஷ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிளேயிங் 11ல ஒருத்தவங்க கூட பர்த் பிளேஸ் பாண்டிச்சேரி கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளி ஸ்டேட் பிளேயர். நான் என்ன கேக்குறேன், ஆடுங்க. உண்மையிலேயே டேலண்ட் இருக்கா? ஓகே, இந்தியாவில் நீங்க எங்க வேணா பிறந்திருக்கலாம், டேலண்ட் இருந்து ஆடுங்க. காசு இருந்து நான் எங்க பிறந்திருந்தாலும் பாண்டிச்சேரியில் ஆடலான்ற கிரைட்டீரியாவை யார் கொண்டு வந்தது? அதை கேட்கணும்ல யாராவது ஒரு ஆளு.